Jason George. I'm the music composer for Yamagatagi. First of all, I want to thank Rahul, bro, for supporting me, for believing in me to do this music actually, and for Pepin, for guiding me for everything that has been done in the movie. First, actually, whenever I was doing the music for it, I was always thinking I needed everything live, strings and the rhythm, everything. First of all, for supporting that, director and producer is the first reason for happening it, and I want to thank them first and foremost. And every time I was doing music, I wanted something unique on every theme, every aspect of it, every love aspect of it, door theme, everything was I wanted something unique out of it. So we experimented with every instruments that is possible, violin, mira, and whatever we could find. So that's what it is. I came from being an assistant of Gobi Sundar and Sam CS and everyone. Uh, so please watch the movie in March 7th, and thanks for. எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான படம். என்ன காரணம்னா, நான் பல வேடங்களில் என்னை பார்த்துருப்பீங்க சமீபத்தில் போன 2 வருஷங்களில். பட் அதுக்கு முன்னாடி இந்த படம் நான் நடித்து முடிச்சிட்டேன். ஸோ பெப்பினை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் டைரக்டர் பெப்பினுக்கு. பிகாஸ் இந்த என்னுடைய இந்த பல படங்களை பார்த்து எனக்கு வாய்ப்பு கொடுக்காம ரெஜின் ரோஸ் அப்படின்ற ஒரு நாடக பயிற்சியாளர் மூலமாக எனக்கு ஆடிஷன் பண்ண வாய்ப்பு கிடச்சிது. தேங்க்யூ ராகுல், உங்களுக்கும். ஸோ நான் அந்த டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் என்டையர் ப்ரெஸ்க்கும் என்னோட வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் சின்ன படங்களுக்கான சப்போர்ட் வந்து ரொம்ப தேவைப்படுது. ஸோ படம் பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கு நிச்சயமாக அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம், அந்த உதவி ரொம்ப தேவைப்படுது சின்ன படங்களுக்கு. பிகாஸ் நிறைய சிரமங்கள், அதனால தான் சில காலதாமதங்கள் ஆச்சு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் சில சின்ன படங்களுக்கான விஷயம் என்ன நடக்கும்னு. ஸோ அது தவிர இந்த படத்தில் நடித்தவங்க அத்தனை பேருமே இந்த படம் வரதுக்கு ரொம்ப ஆவலாக ஒரு 4-5 பேர், என்னையும் 4-5 பேர் தவிர மிச்ச அத்தனை பேருமே தியேட்டர் ஆக்டர்ஸ், ரொம்ப வருஷங்களாக ஒரு வாய்ப்புக்காக காத்திருக்கிற தியேட்டர் ஆக்டர்ஸ். ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அவங்க அத்தனை பேருக்குமே ஒரு பிகாஸ் தமிழ் சினிமாவில் கேரக்டர் ஆக்டர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதா நான் கேள்விப்படுறேன். ஒரு வயதுக்கு அப்புறமா சின்ன பசங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜ் ஆக்டர்ஸ் எல்லாம். ஸோ இந்த படம் மூலமாக அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய வாய்ப்பு காத்திருக்கு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை நீங்கள் சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் ரொம்ப கேட்டுக்கிறேன். அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இல்லைங்க, எப்படின்னா நீங்கள் கொண்டு போய் சேருங்க சேர்த்துடணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ கொண்டு போய் சேருங்கன்னு சொல்லிட முடியாதுல்ல. உங்களுக்கு பிடிச்சதை எவ்வளோ பிடிச்சிருக்கோ அது அந்த அளவுக்கு நீங்கள் ஆழமாக அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் என்னோட விருப்பம். ஓகே, நாங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுறோம். இந்த ஸ்டோரி சொல்லும் போது இறக்குற விஷயத்துல வந்து அது வந்து எனக்கு ஏமாத்துற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அது சொல்லுங்க, நீங்க என்ன இல்லை இவ்வளோ பெரிய ப்ரெஸ்ல நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறேன். நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக பேசுகிறேன். சொல்லுங்க. ஸ்டோரி டேரக்டர் கிட்ட சொல்லும் போது என்ன சொன்னீங்க? இது மாதிரி வந்து இறந்துடுறாங்க, ஆனா அவங்க தூக்க முடியல, இது வந்து ஒரு பொய்யா வந்து ஜோடிச்ச கதை. சரிங்களா? சொல்லும் போது என்ன சொன்னீங்க? அந்த அம்மா பேசுகிற வசனங்கள் இருக்குல்ல, அதை எனக்கு கொடுத்த பொழுது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த அம்மா பேசுகிற வசனங்கள், ஸோ இறந்தவங்க கிட்ட பேசுகிற அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருந்ததுனால அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு பெண் மனசில் நினைக்கிற விஷயம் வந்து இறந்தாலும் அவள் சொல்ல முடியலை அப்படின்றது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இருக்கும்போது விட்டுறோம், இறந்தப்புறம் நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம். அது வந்து ஒரு பெரிய ஐரணி, அது ரொம்ப முக்கியமான விஷயமா எனக்கு பட்டுச்சு. ஸோ அது பிடிச்சிருந்தது. தேங்க்யூ. ப்ரெஸ் மீடியாவுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட தமிழ் ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். எனக்கு ஃபர்ஸ்ட் பெப்பின் சார் ஸ்கிரிப்ட் நரேஷனுக்கு அப்புறம் நிறைய விஷயத்தில் இருக்குது இதில். லைக் தோ இட்ஸ் அ ரூரல் பேக்ட்ராப் ஃபிலிம். இதில் பொண்ணும் ஹீரோயின்ஸ்னால் நல்ல ஃப்ளாஸே இருக்காதுன்னா அப்படின்னா சினிமாவில் we usually see heroines flawlessly. நல்லா லைக் தில் ஸ்மைல் பியூட்டிஃபுல் பண்ணணும்,
வாக்னா பியூட்டிஃபுல்லாக பண்ணணும், ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு ஒரு சில மீட்டர்ஸ் இருக்கும். பட் ஐ திங்க் யமகாதகில அந்த மீட்டர்ஸ் இருக்காது. ஹீரோயினுக்கு அவங்களுக்காக லைக் ஒரு பிரச்சனை இருக்கு, ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கு, and she's fighting with her internal struggles. She's fighting, that is why she's called Yamagadaki. Her character is beautiful despite of the regular beauty norms. Her character is what makes Leela stand out. So அப்படி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுப்பாங்களே. Thank you for so much, Pepin sir, and I hope you'll all like it. Some films have to be set to the audience and some films have to be heard. I think Yamagataki is such kind of a film which need to be seen by everyone. And இது Women's Day காக தியேட்டர்ஸில் வருவாங்க. So I hope you'll all like the film. And இதில் மனசு, ஹார்ட் அண்ட் சோல் எல்லாம் வச்சுட்டு இது ஃபிலிம் பண்ணிட்டாங்களே. ஸோ ப்ளீஸ் தியேட்டர்ஸில் போய் March 7th எல்லாம் பாருங்க. அண்ட் உங்களோட எல்லா அன்பு அவங்கள எல்லாருக்கும் கொடுப்பாங்களா என்ன. ஐம் ஹோப்பிங் ஃபார் இட். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. How was the experience of acting as a dead body? அது நான் என்ன யோசிச்சுட்டு ஃபர்ஸ்ட் when Pepin sir narrated this to me, I thought that this will be the easiest part. எதுக்கு நாயே வேணும் இதுக்கு, லைக் anybody can do it அப்படி நான் யோசிச்சிட்டேன். பட் என்னன்னா அப்போ Pepin sir சொல்லிட்டாங்களே, இது if you are really a dead body you can't do the things, the leela you are doing in the film, you can't do it. ஸோ உங்களோட சோலுக்கு ஒரு எனர்ஜி இருக்கு, நீங்கள் ஒரு எனர்ஜி கேரி பண்ணணும். இஃப் யூ வாட்ச் த ஃபிலிம், லைக் இஃப் ஏதாவது அவங்களுக்கு பிடிக்கும் நடக்கும்னா அவங்கள ஃபேஸில் ஒரு பீஸான ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். இஃப் ஷீ டசன்ட் லைக் எனி திங் தட்ஸ் கோயிங் இன் த ஹவுஸ், தட்ஸ் ஹேப்பனிங் இன் த ஹவுஸ், அவங்கள ஃபேஸில் ஒரு கோபம் இருக்கும். ஸோ அது எல்லாம் ஐஸ் க்ளோஸ் பண்ணி நீ பண்ணணும் ஃபிலிமில். அது பெரிய டாஸ்க் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ நிறைய ஒர்க் பண்ணிட்டாங்களே அதுக்கு. அண்ட் ஒரு ஃபேஸில் half face na if you see I'll be a serious mode and another half of the face it will be in a peaceful mode if you see properly the face and all. So appadi, and along with this I have to hold my breath. Sometimes this trolley varathu samayathila, camera trolley, it will take more than 1 minute to come closer to me. So adu samayathila facial muscles ella move agum, adu ella theriyum camera la. So appadi hold panni idella pannadukku adudha periya tough ana portion. Idu na appo enakku புரிஞ்சுது. I understood at that time. ஆமா, டெட் பாடி நடக்கும்போது ஹேர் நிப்பாட்டினாங்க. ஆமா, ஹேர்ல அது எப்படி நிப்பாட்டினாங்க? ரோப் போட்டா இல்ல வந்து ரோப் இல்லாம தெரிஞ்சது நல்லா இருந்தது. எப்படி நிப்பாட்டினாங்க? ரொம்ப நேரமா வந்து பாக்கும்போது நல்லா இருந்தது ஃப்ரேம். எப்படி நிப்பாட்டினாங்க? என்ன நீங்க வர்க் பண்ணீங்க? சார் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கட்டில் வந்து பேஸ் அடித்து அந்த மாதிரி பண்ணியிருந்தோம், ரோப்பும் இருந்துச்சு, எல்லா வகையிலையுமே அதை யூஸ் பண்ணியிருந்தோம். and there you ஹீரோ என்ன ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என்னால ரொம்ப நாள் முடியாதுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏதாவது சொன்னாங்களா? கடைசி நேரம் போட்டாங்களா? அப்படி எதுவுமே சொல்லலை சார். ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நாங்கள் வந்து ஃபீவர் அப்படி எதுவுமே சொல்லலை சார். ரொம்ப அப்படி எதுவுமே சொல்லலை சார். ரொம்ப பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. நாங்களும் எதிர்பார்க்கல, பயந்து தான் இருந்தோம். நாங்கள் ஃபீவரெல்லாம் வந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட 20 நாள் மேலே அப்படியே படுக்க வச்சுருக்கோம். வெறும் வந்து தண்ணி வாட்டர் மட்டும் ஸ்ப்ரே பண்ணிட்டே இருக்கும் அந்த ஃப்ரெஷ்னஸ்க்காக. அந்த வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறதுனால கூட அவங்களுக்கு வந்து கோல்டு ஃபீவர் வந்து, பட் ஷீ சப்போர்ட்டட். அந்த இதுலேயும் வந்து என்ன, எங்களுக்கு ரிஸ்ட்ரிக்டட் ஸ்கெட்யூல், ஒரே ஸ்கெட்யூலில் நாங்கள் பண்ணணும் படம், அந்த லேண்ட்ஸ்கேப் அப்படி. ஸோ அந்த ஒரு டென்ஷன் இருக்குது எங்களுக்கு. பட் சப்போர்ட் பண்ணி ஃபீவர் இருந்தால் கூட வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் லைட்டாக கோல்டு ஃபீவரெல்லாம் வந்துச்சு. பிகாஸ் கண்டினியூஸ்லி நாங்கள் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கோம் அவங்க மேலே, அந்த ஃப்ரெஷ்னஸ்க்காக. அந்த மாலையில் போட்டிருக்கோம் சார், அது ஃப்ரெஷ்னஸ்க்காக. ஸோ சப்போர்ட் பண்ணாங்க. புரியல சார்? இல்லை 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 படத்துக்கான ஓகே. இல்லை 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 இது முழுக்க மூவிக்காண்டி எழுதுனது. சொல்லுங்கள் சார். ஆமாங்க சார். இல்லை எந்த மதத்துக்கும் இது அந்த எதிரி அப்படின்ற பார்வையில் சொல்லலைங்க சார். எந்த மதத்துக்கும் எதிரானதுன்ற பார்வையில் இது சொல்லலை. இல்லை சார், ஆக்சுவலாக வந்து நான் கிறிஸ்டின்றது பேரில் மட்டும்தான். நான் பெருசாக சர்ச்சுக்கு போகிறது அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் கிடையாது.
ஸோ ஒரு கதை டிமாண்ட் பண்ணும்பொழுது அதுக்காக நான் ரிசர்ச் பண்ணுவோம் இல்லைங்களா, அதனால தான் ஒவ்வொரு இதாக எலமெண்ட்டாக கொண்டாந்து சேர்த்தோம். இந்த கதைக்கு எந்த அம்மன் தேவைப்படுவாங்க, ஒரு சாமின்னு எழுதிட்டோம் ஃபஸ்ட்டு, அந்த சாமி என்னவா இருக்கலாம் அப்படின்றதுலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு எலமெண்ட்லேயும் திருப்பி ஹோம்ஒர்க் பண்ணும்பொழுது கிடைச்சது. படம் ஃபுல்லாக நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க, கடல் இல்லை பொதுவாக வந்து கிராமங்களில் வந்து பிடிவாதமாக இருக்கவங்கள நினைச்சதை சாதிச்சவங்களை வந்து யமகாதகின்னு சொல்லி திட்டுறது வழக்கமாக இருந்துச்சு. ஸோ இந்த கதைக்கு அது வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சாரு. சரி, நீங்க ஒரு டாக்டர், ஹீரோயின் ஒரு டாக்டர், எப்படி இந்த கதையில நீங்க அக்செப்ட் பண்ணீங்க? டாக்டரா இருந்ததுன்னா நடக்கிற காரியமா? அதை கொஞ்சம் சொல்லுங்க. ஆமா, அது கொஞ்சம் சொல்லுங்க. ஆக்சுவலி ஐ ஃபெல்ட் மச் மோர் ஹாப்பி லைக் பீயிங் அ டாக்டர். இப்படி பண்ணதுக்கு நான் சொல்லிட்டேன் இதுக்கு முன்னாடி. லைக் ஹீரோயின்ஸ்னால் ஃப்ளாஸ் இருக்காது மாதிரி ஷோ பண்ணுவேன். அண்டு சில பொண்ணுன்னா அவங்களுக்கு சில பிரச்சனை இருக்குன்னா, ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா ஹைட் பண்ணுவாங்க லவர் கிட்ட. ஆர் கல்யாண சமயத்தில் யாருக்கும் சொல்ல, வி ஷுட் நாட் டெல் த பிரைட் க்ரூம்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னா. ஸோ தே ஹைட் தோஸ் திங்ஸ். ஸோ இந்த யமகாதகியில் அப்படி ஒரு ஃப்ரீயாக எனக்கு அன்புக்கு சீன்ஸ் இருக்குது, லவ் சீன்ஸில். திஸ் இஸ் ஒன் திங் தட் ஐ வெரி மச் லவ் அபவுட் த ஃபிலிம். தோ தே ஆர் இன் அ வில்லேஜ் பேக்ட்ராப்பில் இது ஃபிலிம் நடந்து இட்ஸ் ஹேப்பனிங். பட் ஸ்டில் when I get an asthma attack, என்னோட அன்பு ஹீஸ் ஓகே வித் இட். கம்ஃபர்ட் பண்ணுவாங்க, அண்ணே ஹெல்ப் வேணும்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹீஸ் நாட் தட் நேரோ மைண்டட் பர்சன் தட் வி யூஸ்வலி come across, though they are in a rural area, in a village area. They're just in a small place, but the mind na very broad minded ah irukku. So idella I think being a doctor, I actually loved this concept. Amma மேடம், 3 வருஷமா சோமு கிட்ட பார்க்காதது பிடிக்காதது இவர்கிட்ட அப்படி என்னத்தை கண்டு மயங்கினீங்க? 3 வருஷமா సోము దగ్గర నచ్చింది, అన్బు దగ్గర ఏం నచ్చింది? సోము 3 సంవత్సరాలు తిరిగాడు. அதுதான் ஒரு பொண்ணுக்குன்னா அதிகமா பிடிக்காத விஷயம், அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும். அண்ட் whatever it is, even if I like him or not like him, the other guy should be respecting our wishes. That is what we girls like in them. And அதுதான் நான் சோமி கிட்ட பேசிட்டு, லைக் டு அக்செப்ட் தட் ஐ டென்ட் அக்செப்ட் ஹிம். ஸோ அன்பு அதுதான் பண்ணிட்டாங்களே. நோவேர் இன் த ஃபிலிம் ஹி வில் ப்ரெஷரைஸ் மீ ஆர் ஹி வில் புட் மீ இன் அ ஸ்பாட். நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் என்னோட அட்மோஸ்ட் கேரிங். அண்ட் இஃப் யூ சீன் த ஃபிலிம் தெர் இஸ் நோ ஃபிசிக்கல் అంటే டச் மாதிரி அப்படி இருக்காது. ஒரு பியூரான லவ், சோல்ஃபுல் லவ் இருக்கும் ஃபிலிமில். ஸோ சில விஷயத்தில் இருக்குது. இப்போது நான் அதிகமாக பேசணுன்னா ஃபிலிம் எல்லாம் நான் இட் வில் பி லைக் ஐ எம் ரிவீலிங் த என்டையர் ஸ்டோரி. ஸோ இதில் சில விஷயத்தில் இருக்குது. அதுதான் தட்ஸ் வை ஐ சூஸ் அன்பு ஓவர் சோமு. ஆமாம் சொல்லிட்டுங்களா? ஆமாம் ஆமாம் ப்ளீஸ். ஓகே. இல்லை ஆக்சுவலாக வந்து இந்த பேக்ட்ராப்னு எடுக்கும் பொழுது இந்த 3 லேயர் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிகிட்டே இருந்தோம். நீங்கள் கேட்ட நல்ல கேள்வி தான் இது. சாமி, அதுக்கப்புறம் பேய், அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருக்கிற மித்து அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு சாவுங்கும் பொழுது அந்த சாவை சுற்றி நம்ம கிராமங்களில் நிறைய மித்து இருந்துச்சு. அதெல்லாமே ரிசர்ச் பண்ணிட்டு வரும்போது இந்த 3 லேயர் எடுத்தோம். இது எல்லாத்துக்குமே ஒரு வகையான நல்ல கனெக்ஷன் இருக்கும். இந்த சாமின்ற காட்டுறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஊரில் வந்து சிறு தெய்வங்களை வந்து நிறைய சிறு தெய்வங்கள் வந்து வாழ்ந்து இறந்தவங்களை தான் வந்து சிறு தெய்வங்களாக வச்சுருக்காங்க. ஸோ அதோட லேயர்ஸ்லாம் எடுத்து பண்ணது. சாமியார் கூட ஓடிடுறாரு. அந்த மாதிரியான ஒரு சின்ன அது ஒரு ஃபன் எலமெண்ட்டுக்காக வேண்டி பண்ணது தான் அது. அப்படி கிடையாதுங்களே, அது அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எதுவும் இல்லை. அதுல எப்படி வந்து அந்த அம்மன் உருவானுச்சுன்றதுக்கான சின்ன லேயர்ஸ் எல்லாம் நீங்க உள்ள கலந்து பாத்தீங்கன்னா, இந்த பணத்தை கொண்டு போய் சுடுகாட்டுல வச்ச பிறகு அவங்க நிறைவேறாத ஆசைக்கு எங்களுக்கு புறக்கொழி போனோம்னாங்க, அதை பற்றி வந்து அடிப்பாங்க. ஆமா ஆமா ஆமா, இது எங்கேயாவது உண்மையான சம்பவம் போனா தூக்குனா வெயிட்டா இருக்குங்கிறது கரெக்டா கான்செப்ட். ஆமா, வரவே மாட்டேங்குதுங்கிறது எங்கேயாவது உங்க பகுதியில் உண்மையா ஏதோ ஒரு பெண்ணோட நிறைவேறாத ஆசை இல்ல அப்படி இல்லை சார். நீங்க கேட்ட கேள்வியிலே தான் பதில் இருக்கு. இதுல வந்து ஒரு டெட் பாடியை பேஸா வச்சு கதை எழுதும் பொழுது நான் இதை சுத்தி இருக்கிற மித்து எல்லாத்தையும் யோசிச்சேன். ஒழுங்காளுகளை இப்போ பூதம் காக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் ஆகுறதை கேள்விப்பட்டிருக்கோம். எரியும் பொழுது அதே மாதிரி எழுந்திருக்கிறாங்க அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இது எல்லாமே வச்சுக்கிட்டு இதை எப்படி இதை கதைக்குள்ள ஒரு ஃபிக்ஷனா மாற்றும் பொழுது உருவானது தான் இது. இல்லை அதே மாதிரி இன்னொரு கேள்வி, இந்த படத்துல வந்து பெண்களுக்கு இன்னமும் அவங்களுடைய ஆசைகள் அபிலாஷைகளை சொல்றதுக்கு குணமாயி தான் சொல்ல முடியுது. அப்படி அதான் ஆண் சமூகம் வச்சிருக்குங்கிற மாதிரி ஒரு துணி கிளைமாக்ஸ்ல வந்து அப்படியா இருக்குது சமூகம். அப்படியும் இருக்கு அப்படின்றது தான் இதை சொல்றோம். அப்படியும் இருக்கு. தலைக்கு மேல போயிடுறாங்க. என்னங்க சார்?
சார் இல்லை நியூட்ரலாக தான் சார் எடுத்துக்கிட்டோம், நியூட்ரல் ஆக்சென்ட் தான். ஆமாங்க சார். எல்லா ஆண்களையும் அப்படி பேசலை சார், நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா அதற்கான விஷயங்கள் இருக்கு. அப்படி எதுவும் இல்லைங்க சார். இல்லை அப்படி நீங்கள் வந்து பொதுவாக பார்க்க முடியாது. அந்த சூழ்நிலையில் அந்த பெண்கள் இருக்கும் பொழுது என்ன சொல்லுவாங்களோ அதை மட்டும்தான் அதில் வந்து காட்டியிருக்கோம். பொதுவான பார்வை ஓடுறாங்க வெளியே, பயந்து ஓடுறாங்க, பெண்கள் அப்படியே அசால்ட்டா நிக்கிறாங்க. அவ்வளவு மனது ஈரமா பெண்களுக்கு. இல்லை பொதுவாக ஏதாவது புதுசாக பண்ணணுன்ற ஒரு யோசனையில் வைக்கப்பட்டது தான் இது எல்லாமே. இல்லை அப்படி ஓகே அப்படி எதுவும் இல்லைங்க சார். ஆக்சுவலாக கரெக்டான ஒரு ரீசன் சொல்லணும் அப்படிங்கும் பொழுது அதுவாக ஒரு இடத்துல கொண்டு போய் நம்மளை நிறுத்தும். அது சரியாக இருக்கா இல்லையான்னு ஒரு ப்ராப்பராக டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் வைக்கிறது தான். யாரையும் முன்னிறுத்தி பார்த்து அந்த மாதிரி எழுதுனது கிடையாது. ஒரு சில இடத்துல ப்ரெடிக்டபிளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் ஆனால் எழுதும் பொழுது எனக்கு அப்படி தெரியலை. இன்னொன்று கடைசி எமோஷன் வந்து கன்வே கேரி ஆகும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் வந்து எழுதுனது. இல்லை அதுதான் இப்போ நீங்கள் சுடுகாட்டில் எரிக்கும் பொழுது எழுந்திருக்கும் அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அது வந்து பணமாக இருக்கும் பொழுதே வீட்டில் எழுந்திருச்சா எப்படி இருக்குன்ற ஒரு சின்ன ஐடியாலேருந்து வந்தது தான். இல்ல இல்ல சார் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. இல்லை சார் அது ரொம்ப முன்னாடியே முடிச்சாச்சு. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். நன்றி சார். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர், ரொம்ப தேங்க்ஸ். எல்லோரும் சொன்ன மாதிரி இது எல்லாருமே புதுமுகங்களாக இருக்கிற படம். ஸோ இதை வந்துட்டு கொண்டு சேர்க்க போகிறது நீங்கள் எல்லாரும் தான். படம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருக்கும் போய் கொண்டு சேர்த்துருங்க. நன்றி. நாங்கள் எவ்வளோ எங்களால் ப்ரொமோட் பண்ண முடியுமோ அவ்வளோ ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் உங்களோட சப்போர்ட்டும் எங்களுக்கு நிறையா தேவைப்படுது. ஸோ என்ன தெரியவா என்ன தெரியல முதல் படம் ப்ளீஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாத்துக்கும் வணக்கம். நான் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு பெப்பினுக்கு நன்றி, வெங்கட் சாருக்கு நன்றி. முக்கியமாக என்னென்னா நானும் ஒரு 15 வருஷம் ஃப்ரெண்ட்ஸு. கிட்டத்தட்ட ஒரு 300 கதை பேசியிருப்போம் நாங்கள் 2 பேரும். நைட் 3 மணிக்கு எது பேசுகிறது எங்கள் வேலை. கடைசியில் இந்த மாதிரி படம் தான் முதல் படமாக வரணுங்கிறத ஆல்ரெடி முடிவு பண்ணியிருந்தாரு. அண்ட் இந்த கதையை ஃபஸ்ட்டு இது ஸ்க்ராட்ச்லேருந்து தான் இருக்கேன். இந்த கதை எப்படி உருவாகணும், இது எப்படி சொல்லணுங்கிற மாதிரி நாங்கள் டிஸ்கஷன் வந்து கூட இருக்கோம் நாங்கள். அப்புறம் கரெக்டாக இது ஆரம்பிக்கும் போது கரெக்டாக வெங்கட் சார் கூட உள்ளே வந்தார். இந்த படத்தை இது பண்ணலாம், தைரியமாக பண்ணலான்னு சொல்லி இந்த படம் ஆக்சுவலாக இப்போ வெளியே வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா முதல் முக்கியமான காரணம் வெங்கட் சார், சுஜித் சார், சிஜித் சார். அவங்க 3 பேரும் டெக்னிக்கலாக அந்த படத்தை வேறு மாதிரி கொண்டு போக முடியும். இந்த படம் உண்மையிலுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 20 நிமிஷத்தில் ஹீரோயினை கொண்டுடுறோம். ஹீரோவை இன்ட்ரோ பண்ணும்போது அடிச்சு துவச்சி தான் அவரை இன்ட்ரோ பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே உடச்சி தான் பண்ணுறோம். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னா இது ஒர்க் அவுட் ஆகும் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு தைரியம் கொடுத்தது அவங்க தான். ஸோ அதுக்கப்புறம் நான் உள்ளே வரும்போது இவங்க எல்லாத்துக்குமே ஓகே, அவரும் ஆக்டர் கேட்டிருக்கலாம், என் கேரக்டர் அவர் கேட்கல, தைரியமாக பண்ண வச்சார், பண்ணு சுபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன விஷயங்கள் வந்து நான் இது படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுமான்ற நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கோம். இப்போ பெப்பின் நான் ஃப்ரெண்டுங்கிறனால சில இடங்கள் நான் வந்து லிபரேஷன் எடுத்துக்கிட்டேன். எப்படின்னா உளவியலாக ஒருத்தன் மறைக்கிறான், மனசுக்கு எதை வச்சு மறைச்சிட்டு இருக்கான் அப்படின்னா கையை முன்னாடி வைக்கவே மாட்டான், பின்னாடி வச்சுட்டே இருப்பான். ஸோ இதெல்லாம் சில விஷயம் மட்டும் படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கையோ 2 கையோ பின்னாடி இந்த பையன் முத்துங்கிற கேரக்டர் வச்சுக்கிட்டே இருப்பான். அதே மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க உடம்பு கொஞ்சம் மஸ்குலர் பண்ணுங்க, நல்ல சூப்பர் கேரக்டர் மஸ்குலர்லாம் பண்ணுங்க நீங்கள் அப்படிலாம் சொன்னாங்க. நான் பண்ணேன் இல்லை, உடம்பு இதுக்கு போடுவோம். நான் இவன் வீட்டில் வந்து தின்னுட்டு ஜாதி வீரியில் அலைஞ்சிட்டு இருக்க ஒரு பையன், அவனுக்கு குண்டாக இருந்துட்டு கொஞ்சம் குழுன்னு இருக்கிற மாதிரி இருந்தால் பார்த்தா இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும் சொல்லி குண்டெல்லாம் ஆகணும். ஸோ சின்னதாக எஃபோர்ட்லாம் அதுக்கு பண்ணியிருக்கோம். அண்ட் உங்களுக்கு தெரியும், நீங்கள் படம் பார்த்துட்டீங்க, நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு பெரிய லைஃப் கொடுக்கும். அதனால் நீங்கள் பார்த்து சின்ன விஷயங்களையும் பார்த்து எழுதுறது எங்களுக்கு நிறைய லைஃப்பை மாறிட்டு நிறைய பேர் ஆகிறத நான் பார்த்துட்ருக்கேன். அதனால் நல்லபடியாக எழுதுங்க, எங்களுக்கு லைஃப் கொடுங்க, படத்தை கொண்டு போய் சேருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். அந்த ஊரில் ஷூட் போயிட்டு இருக்கும்போது என்பி அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வந்துச்சு. அந்த சீன் அடிக்கும் போது அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாமே எம்மளை கோவப்பட்டாங்க. நம்ம எல்லாம் நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்க ஆரம்பிச்சோம், அமேசான் பிரைம் பார்க்க நிறைய படங்கள் பார்க்க ஆரம்பிச்சா நம்மளோட இது எங்கேயோ போயிடுச்சு. இப்போ நீங்களாம் உங்களோட சினிமா ரிவ்யூலாம் எங்கேயோ இருக்கும்.
இப்போ அந்த ஊர் மக்கள் அந்த 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 ஊரில் உள்ளவங்க அவங்க சினிமா இதில் பார்க்குறவங்க சினிமான்னு தெரிஞ்சாலும் அது அவ்வளோ பிரச்சனை எடுத்துக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த படத்தை அவங்க ரிவீல் பண்ணுறாங்க. அந்த படத்தை கதை யாருக்குமே சொல்லல. அந்த ஊரில் இருந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படத்தில் கதையை சொல்லி படத்தோட முடியும் போது யார் யாரெல்லாம் கோவமாக பண்ணுவோம் அவங்க மேலே கோவமாக இருந்தாங்க, சபிச்சு அமிச்சாங்க. இது நடந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி மக்களுக்கு இந்த படம் போய் சேரணும், அவங்களுக்கு சரியாக இருக்கும். அந்த கிராமத்துலலாம் அவங்களுக்கு தான் இந்த படம், அவங்களுக்கு இந்த படம் கரெக்டான புரிதலை ஏற்படுத்தும் நம்புறேன். அவங்க தான் இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு. அங்கே தான் அந்த பார்வையில் பெண்களை பார்க்குறாங்க, அந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி இடங்களை நம்பிட்டு இருக்காங்க, இந்த படத்தில் நடக்கிற விஷயம் நம்பிட்டு இருக்காங்க. ஸோ இது அவங்களுக்கு போய் சேரணும்னு ஆசைப்படுறேன். கொண்டு போய் சேர்த்துருங்க, எங்களுக்கு கொஞ்சம் லைஃப் கொடுங்க. ரொம்ப நாள் போராடி கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கோம். அண்ட் தேங்க்ஸ் டு பெப்பின், தேங்க்ஸ் டு டீம். அப்படி இல்லைங்க சார். ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு 5 வருடமாக நண்பர்கள். ஸோ நிறையா கதைகள் பற்றி பேசிகிட்டு இருக்கும் பொழுது இந்த ஐடியா வரும் பொழுது அவங்களாவே இது பண்ணலாம்னு சொல்லிட்டு முன் வந்தாங்க. அப்படி தான் நிகழ்ந்தது. இல்லை, இந்த அளவுக்கு சப்போர்ட்டோட ஒருத்தவங்க வந்தாங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு வெறும் கோர் ஐடியா மட்டும்தான் சொன்னேன். அதனால அப்படியே டெவலப் பண்ணதான், நண்பர்கள் தான் நான் சேர்ந்து பண்ணது. அதனால தான் அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லை. லொக்கேஷன் தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு கிராமம் சார். இல்லை சார், தஞ்சாவூர் வல்லம் பக்கத்தில் குருவாடிப்பட்டின்னு ஒரு கிராமம். நான் சொல்கிறேன் சார். நான் வந்து தமிழில் சார் நான் நடிகனாக ஒரு படம் நடிச்சிருக்கேன் சார். 1997 நான் இன்ஜினியரிங் படிக்கும்போது ஃபஸ்ட் இயரில் காலேஜ் விட்டு இங்கே வந்து சென்னை வந்துட்டு நடிகர் சங்கத்தில் போயிட்டு அங்கே நான் நிற்கும்போது வேலு பிரபாகர் டைரக்டர் வந்துட்டு என்னை பார்த்தார் சார். அங்கே அப்படியே கொண்டு போயிட்டார் திருத்தணிக்கு. எனக்கு அப்போ தமிழ் தெரியாது, சுத்தமாக தெரியாது. அப்படியே நடிச்சிட்டேன் நான் ஒரு படம். அதுக்கப்புறம் அப்பா வந்து எனக்கு கூட்டி திருப்பி பேக் அனுப்பிச்சிட்டார். எனக்கு அப்போதுலேருந்து எனக்கு தமிழ் வந்து எனக்கு ரொம்ப 1997 சார் நான் கடவுள்னு ஒரு படம் நடிச்சிருக்கேன், ஹீரோவாக நடிச்சிருக்கேன். அருண் பாண்டியன் சார். ஆமாம் சார், ஆமாம் சார், வேலு பிரபாகர் சார். ஆமாம் சார், கடவுள். அப்போ எனக்கு எதுவுமே தெரியாது சார். நான் ரொம்ப சின்ன பையன் அப்போ. ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் 20 வருஷம் ஆயிடுச்சு மேலே. ஸோ அப்போதுலேருந்து நான் சென்னை வந்துட்டே இருப்பேன் சார் கண்டினியூஸாக. நான் தமிழில் படம், அப்புறம் தமிழில் 2-3 படம் நடிச்சிருக்கேன் சார். நான் இங்கே தாமு சார் படம் நடிச்சிருக்கேன், கலைப்புலி தானு சார் தாக்கத்தாக்கன்னு படம் நடிச்சிருக்கேன். ஸோ எனக்கு தமிழ் பெப்பின்ன கூட நான் மீட் பண்ணது வந்து நான் நடிக்கிறதுக்கு ஒரு கதை கேட்கறது நான் மீட் பண்ணேன் சார் ஒரு 5 வருஷம் முன்னாடி. அப்போ அந்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது அது அந்த நிறைய கண்டென்ட் சொல்லிட்டு இருந்தார். அப்போ வந்து இந்த ஐடியாவோட வந்தார் சார். எனக்கு இது வந்து நான் படம் ப்ரொடியூஸ் பண்ணலாமா அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கும்போது நான் இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஐடியா, ஒரு ஸ்க்ரீனில் நான் இது வரைக்கும் பார்க்காத ஒரு யூனிக்கான ஒரு ஐடியா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அந்த ஐடியா கேட்ட உடனே ஐடியா தான் சொன்னார் என்கிட்ட, பெப்பின் நம்ம இது பண்ணலாம் பெப்பின், நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் இது அது அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன இதில் வந்து நடிகனா பார்க்காத, கம்ப்ளீட்டாக உனக்கு இந்த கேரக்டர்ஸ்க்கு வந்து யார் உங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுவாங்களோ அவங்கள வச்சு போயிடலாம், அதுக்கப்புறம் புது ஆக்டர்ஸ் வச்சு பண்ணலான்னு சொன்னார் சார். அதுக்கும் நான் வந்து அதுதான் கரெக்டாக வந்து நான் நினச்சேன். பெப்பின் அவர் டைரக்டர் சொன்னது கரெக்டாக நினச்சிட்டேன். அப்போவே வந்து அவங்களுக்கு வந்து நான் எல்லா ஸ்பேஸும் கொடுத்துட்டேன் சார். நீ வந்து கரெக்டாக நீ என்ன நினச்சிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணு கம்ப்ளீட்லி. புது ஆர்டிஸ்ட் இந்த கேரக்டர்ஸ்க்கு யார் ஜஸ்டிஃபை பண்ணுவாங்களோ அவங்களே வந்து நீங்கள் லொக்கேட் பண்ணுங்கள், அவங்களே வச்சு படம் பண்ணலாம். உனக்கு என்ன வேணுமோ நான் சப்போர்ட் பண்ணுறேன், பேக் எண்டில் நான் சப்போர்ட் பண்ணேன் சார். அது ஸோ எனக்கு தமிழில் ஒரு படம் பண்ணலாம், தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். நான் தமிழில் படம் பண்ணலாம் சொல்லி டிசைட் ஆகிட்டு தான் இந்த படம் பண்ணேன். நான் நடிகனாக பண்ணாலும் ப்ரொடியூஸ் பண்ணாலும் நான் தமிழில் தான் பண்ணலாம் சார். எனக்கு இங்கே சென்னை எனக்கு பிகினிங்லேருந்து எனக்கு வந்து எல்லாருமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க சார். நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பார்த்தா ஃபுல்லாக சென்னை தான். எனக்கு ஹைதராபாத்தில் நிறைய பேர் கேட்பாங்க, எப்போ பார்த்தாலும் நீ சென்னை சென்னை சென்னை. எனக்கு இங்கே தான் செட் ஆயிடுச்சு சார். நான் இங்கே தான் இருந்தேன். அது ஸோ அப்படியே நான் வந்து இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணேன் சார். நீங்கள் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் இந்த படம் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான், ஏன்னா நானும் சார் அதான் சார் 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 அதான் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் சார் ஆமாம் சார் அதான் சார் அதான் சார் அதான் சார் அதான் சார் இல்லை சார், நானே வேணாம்னு சொன்னேன் சார். நான் 2 நம்பினேன் சார். 1 டைரக்டர் நம்பிட்டேன் சார். அதுவும் பிகாஸ் அதுக்கு முன்னாடி எனக்கு இன்டராக்ஷன் இருந்தது அவர் கூட. அவருடைய ரைட்டிங் எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது எனக்கு. ஸோ அது டைரக்டர் நம்பினேன். அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கலில் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணது வந்து பெரிய டீம் மட்டும் நாங்கள் எடுத்திருக்கோம் சார். அவங்களும் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். சுஜித் சாருங்க கேமராமேனு, ஸ்ரீஜித் சாருங்க எடிட்டரு, சிங் சினிமா சச்சின் அவங்க தான் சவுண்ட் டிசைன் பண்ணாங்க. ஸோ எனக்கு அது ஒரு கான்ஃபிடென்ஸாக இருந்தது சார் எனக்கு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து பிளஸ்டு என்னென்னா இந்த மாதிரி நடிகர்கள் எனக்கு அடிச்சிட்டாங்க இந்த படத்தில். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார். நான் வந்து இந்த ஃபஸ்ட் படத்தில் 36 பேரை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் சார். தியேட்டர்லேருந்து நிறைய பேர் எடுத்திருக்கோம் ஆர்டிஸ்ட்டு. கீதா கைலாசம் மேடம், ராஜு சார், ரூபா எனக்கு வந்து ஆமாம் சார் ஆமாம் சார். இல்ல சார், இந்த படம் பண்ணும்போது அப்போ பரம்பரை நவரசா இது ஒரு 3 இயர்ஸ் பேக் பண்ண படம் சார். இது கொஞ்சம் டைம் எடுத்திருக்கு.
ஒரு 2.5 years பேக் பண்ணுது ராஜு சார். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த ப்ராஜெக்டில் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்த எனக்கும் என்னுடைய மாணவர்களுக்கும், நாடகம் படித்த எம்ஏ நாடகம் படித்த புதுவை பல்கலைக்கழக நாடகத்திலிருந்து வெளிவந்த மாணவர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்த ராகுல் அவர்களுக்கும் பெப்பின் சாதன் அவர்களுக்கும் நம்ம ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு வந்து தேட்டரை பண்ணிட்டு நீங்கள் சர்வதாக முடியாது. அடுத்து வந்து நாங்கள் வந்து தேட்டர்லேருந்து எப்படி ஃபில்முக்கு ஷிஃப்ட் ஆகணுங்கிறதா அவங்களுடைய பொழப்புக்காக செய்யணுங்கிறதா முக்கியமான விஷயமா இருக்குது. அந்த வகையில் எல்லாருக்கும் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்தாங்க இவங்க 2 பேரும். சரி இல்லை நாடகம் ஐயா, நாடகம்ங்கிறது வேற, தேட்டங்கிறது வேற. நாடகம்ங்கிறது வேற, தேட்டங்கிறது உங்களுக்கு வேணாம் கிளாஸ் எடுக்கிறேன், 2 வேற இருங்க. நாடகம்னா கூத்துன்னு பேரு, நாடகம்ங்கிறது வேற, நாடகம்ங்கிறது அர்த்தம் வேற. நான் உங்களுக்கு தனியா உங்களுக்கு சொல்றேன். நாடகம்ங்கிறது தியேட்டர் ஆர்டிஸ்ட்னா ஆடுறவங்க, பாடுறவங்க, நடிக்கிறவங்க எல்லாரும் தான். ஆமா, நாடகம்ங்கிறது வேற ஐயா. நாடகம் என்பது வேற. இல்ல இல்ல இல்லாதான் தப்பாவெல்லாம் புரிஞ்சிருக்கீங்க. நாடகம்ங்கிறது கதைக்குள்ள இருக்கிற எங்க முரண் இருக்கோ அங்கதான் நாடகம் உருவாகுது. அதான் நாடகம்னு பேரு, புரியுதுங்களா? அந்த முரண் உருவாகும் போதுதான் ஆக்ஷன் கிரியேட் ஆகுது, புரியுங்களா? அங்க இருந்தா நாடகம் வந்து உருவாகுது. அந்த நாடகத்தை புரிஞ்சுதான் டைரக்டர் வந்து நாடகத்தை படைச்சிட்டு போயிட்டே இருப்பான். அதான் நாடகம்னு பேரு. நமக்கு கூத்தன்னு தான் பேரு. உரையாடல் எல்லாம் தான் மீட்டிங் உரையாடல் பண்ணா அது வந்து நாடகமா? சார் கூத்து அதாவது தமிழுக்கு வந்து தியேட்டருக்கு தமிழ்ல கூத்துன்னு பேரு. இப்போ தெருக்கூத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து ஆடுறாங்க, பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, எல்லாமே சேர்ந்ததான் வந்து கூத்துன்னு சொல்கிறோம். அந்த கூத்துங்கிறத வந்து எங்களுக்கு மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்தோம். அது ஆமாம் ஆமாம், நான் நாடகத்துக்கு தான் சார் வரேன். நான் நாடகம்ங்கிறது வேற. திரும்ப நான் சொல்கிறேன் உங்களுக்கு, திரும்ப நான் சொல்கிறேன். இந்த தயவுசெய்து நம்ம 2 தனியாக பேசிக்கலாம். நான் சொல்கிறேன் உங்களுக்கு, திரும்ப நான் சொல்கிறேன். அதாவது நீங்க எதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. அதனால இவங்க 2 பேரும் ரொம்ப ஆமா நீங்களும் அந்த இதுல சேர்ந்து தான் வரீங்க. நீங்களும் வந்து ஜாதி மதத்தை பார்த்து தான் இருக்கீங்க. கடைசியா அதை சொல்றாரு, நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? ஆனா என் பொண்ணையா என் பையன் கொண்டுட்டான்னா அப்பதான் தெரியுது. இல்ல அது என் பொண்ணு போயிட்டாலே, என் பொண்ணு கொண்டவனாச்சே, அப்ப அவன் மேல கோபம் வருமா வராதா? அதான் கதை வெளியில போகுது. பத்திரிகை ஊடகம் நண்பர்களுக்கு அன்பும் வணக்கமும். My sincere thanks to my director Pepin, my DP Sujit Sarang, editor Srijit Sarang, our EP, our producer Venkat Rahul, Srinivas sir, Adnama, and this is இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றது அந்த மாதிரி. this is not just another project to us. எல்லாருக்குமே வந்து this project Emakadagi is very personal and very close. This is our baby. However, we have produced it out with lots of, like Rupa said, with heart and soul we have made this film. And to our music director Jason and Sync Sound Sachin, he have made an amazing job. இந்த படத்தில் தான் நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரியல் கேரக்டருக்கு இருக்கிற ஒரு சீம்லெஸ் லைனோட டிஃப்ரென்ஸ் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. 9 months ஆச்சு எனக்கு இந்த கேரக்டர்லேருந்து வெளியே வரத்துக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வந்து ஒரு 8.5 months ப்ரெக்னெண்ட்டாக ஒரு ரோல், நான் பிரேமா அப்படிங்கிற ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன். நான் இதுக்காக மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போய் உட்காந்துருக்கேன் ஷூட்டுக்கு முன்னாடி. எப்படி அவங்க வாக் பண்ணுவாங்க, அவங்க எப்படி நடக்கிறாங்க, அவங்க மூவ் பண்ணுறாங்க, எப்படி இருக்கும் அப்படின்லாம். அதுக்காக வந்து ஒரு கிளாத் பண்டில் கட்டிட்டு போனாங்க. அதோட ஊண்டு இருந்துகிட்டே இருந்தது. ஷூட் முடிச்சுட்டு கூட எனக்கு ஐ ஸ்டார்டட் மிஸ்ஸிங் மை பேபி பம்.
and it took like 9 months to just realize that the film is not running anymore, and I'm Harita and I'm having a different life. So this is that kind of an experience to me personally and to all of us, our DP team. I even got a beautiful opportunity to assist my DP Sujit Sarang for last few days, and I saw my people on frame also. I was with them. Rupa, இன்னொரு விஷயம் கூட சொல்லணும். I still remember us sitting and practicing dialogues and stuff, and மஞ்சள் பூசி அவங்களுக்கு ராகுல் வந்து கம்மியாக தான் சொன்னாங்க, ரொம்பவே அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆச்சு. ஆனாலும் she stood for us and we did it. NP, yeah, it is like he gave a naturally effortless performance, and a very special thing, again a very personal thing for me. I met my friend Geeta in this film, and we had to spend most beautiful times and days together reading the script, and again this is a very special project to us. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, என்னென்னா நம்ம சில நேரங்களில் ஃபிலிம்ஸ் வந்து புக் மை ஷோவில் பார்க்கும்போது சில ஃபிலிம்ஸ் நம்ம எதிர்பார்க்குற குவாலிட்டியில் இல்லைங்கிற ஏமாற்றத்தோட சில ஃபிலிம்ஸை பார்த்துட்டு நம்ம திருப்பி வரோம். அப்படி இருக்கும்போது கன்சாலிடேட்டடாக நம்மளோட லாங்குவேஜ் மேலேயோ இப்போ தமிழ் ஃபிலிம்ஸ் இப்போலாம் அப்படின்னோ இல்லை ஆன் அ ஹோல் ஃபிலிம்ஸ் இப்போலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு வருது, அது வந்து நாட் அப் டு தி மார்க் அப்படின்லாம். அப்போது நம்ம அதை பார்க்கும்போது புதுமுக கலைஞர்கள் இருக்கிற படங்களுக்கு நம்ம இப்போ நீங்களும் நானும் அந்த புக் மை ஷோ ஓப்பன் பண்ணும்போது நம்ம அதை சூஸ் பண்ணுறது வந்து இட்ஸ் மீனிங் அ லாட் டு பீப்புள் லைக் அஸ் வித் நியூ டீம், நியூ பீப்புள் அண்ட் நியூ ஆர்டிஸ்ட். ஸோ நீங்கள் எழுதுகிற எழுத்தும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதும் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு அஸ். அண்ட் வழக்கம் போல் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தயவு செஞ்சு இந்த படம் நீங்கள் பார்த்தீங்க. எங்கள் அப்பா பேர்களுக்காக நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்கள் 2 பேருக்காக இந்த படம் பண்ணேன். நான் முதல்ல பெப்பினியும் டைரக்டரையும் நம்பினேன். இந்த படம் வந்து நான் வந்து ஆடிட்டோரியம்காக கொண்டு போகிறதுக்கும் என்னால் வந்து எவ்வளோ ட்ரை பண்ண முடியும் நான் ட்ரை பண்ணுறேன் சார். நீங்கள் மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டீங்களா, கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டீங்களா, இந்த மாதிரி நிறைய யூனிக்கான ஐடியாஸ் வந்து நிறைய வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன் சார் தமிழில். அப்படியே வந்து நிறைய புது ஆக்டர்ஸ்க்கும் டெக்னீஷியன்ஸ்க்கும் நான் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் ஆகிறதுக்கு நான் வந்து ப்ரிப்பேர்ட் ஆகிட்டேன் சார். நான் நடிகனாக இருக்கும்போது நான் என்னென்ன ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக அது வந்து இதுக்கு மேலே என் சைட்லேருந்து என் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து மேக்ஸிமம் வந்து நான் வந்து அது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்க்குறேன் சார். அது நான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு நான் பிளான். இது சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு அடுத்தடுத்த படம் பண்ண முடியும் சார் என்னால். தயவு செஞ்சு நீங்கள் மட்டும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டீங்களன்னா நான் கண்டிப்பாக நான் வந்து இந்த ப்ரொஃபஷன் விட்டுட்டு போக மாட்டேன் சார். இந்த ப்ரொஃபஷனில் தான் இருப்பேன். 20 வருஷம் ஆயிடுச்சு. நான் இந்த வருஷம் இந்த ப்ரொஃபஷன்லேயே நான் வந்து எண்ட் பண்ணிக்கலான்னு இருக்கேன் சார். தயவு செஞ்சு அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் போதும் சார். தேங்க்யூ.